இதுவே 700 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. கதையல்ல, வரலாறு. இது 13ஆம் நூற்றாண்டின் இறுதிக்காலம். ரணதம் போர்க்கோட்டையை பாதுகாத்த ஹமீரதேவ் மற்றும் அவரது வீரப்படைகள். அவர்களின் மரியாதைக்கும் சுதந்திரத்திற்குமான போராட்டம். திடீர் முற்றுகையால் கலங்கிய மக்களும், சுதந்திரத்திற்காக உயிரையும் பொருட்படுத்தாத ராஜபுத்திரர்கள், கண்ணியத்தை காப்பாற்ற நெருப்பில் இறங்க தயங்காத பெண்கள். ஆவணங்கள் சொல்வதைப் போல, காவியங்கள் பாடுவது போல, இங்கே நீங்கள் கேட்கப் போவது வரலாற்று ஆவணங்களிலும் பழமையான காவியங்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். ரணதம் போரின் இறுதி இரவு இப்போது உங்கள் முன். ராஜஸ்தானில் உள்ள ரணதம்பூர் நாட்டின் கோட்டை ஒரு மலை உச்சியில் இருந்தது. மிகவும் பாதுகாப்பான கோட்டை. ரணதம்பூரின் கோட்டையின் ஆட்சியாளர் ஹமீரதேவ், அவரது மனைவி ராணி ரங்கதேவி. இந்திய மண்ணின் வீரத்தையும் பெண்களின் தியாகத்தையும் வரலாற்றில் பொறித்தவர்கள். அலாவுதீன் கில்ஜி, தில்லி சுல்தான். அவரின் பார்வை ரணதம்பூரின் செல்வத்திலும் பெருமையிலும் விழுந்தது. அலாவுதீன் கில்ஜியின் படை வந்தது. முற்றுகை ஆரம்பமானது. மாதங்கள் கழிந்தன. மலை உச்சியில் கோட்டை இருந்ததால் அலாவுதீனின் படைகளால் கோட்டையை நெருங்க முடியவில்லை. மலைப்பாதையும் மிகவும் கரடுமுரடாக இருந்தது. இது அலாவுதீனுக்கு சாதகமாக இல்லை. ராஜா ஹமீரதேவ் படையிலிருந்து 2 நபர்களை, ரத்திபால் மற்றும் ராணுமல் என்ற 2 நபர்களை அலாவுதீன் ஆசை வார்த்தைகளை கூறி, ராஜா ஹமீரதேவ் எப்படியும் இந்த போரில் தோல்வியைதான் சந்திப்பான். நீங்கள் எனக்கு உதவினால் ராஜா ஹமீரதேவ் இறந்த பின்பு ராஜ்யத்தை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி கோட்டை கதவுகளை திறக்க சதித்திட்டம் தீட்டினார். 2 துரோகிகளும் கூறினார்கள், கோட்டை கதவு திறக்க வாய்ப்பே இல்லை. காரணம், கோட்டைக்குள்ளே 10 வருடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா தரும். உணவுப் பொருட்கள் மற்றும் குடிநீரில் பசுவின் மாமிசம் மற்றும் பசுவின் இரத்தத்தை கலந்துவிட்டால் கோட்டை கதவு தானாக திறக்கும். காரணம், இந்துக்கள் பசுவின் இரத்தம் கலந்த தண்ணீரை பயன்படுத்த மாட்டார்கள், உணவுப் பொருட்களையும் பயன்படுத்த மாட்டார்கள். அலாவுதீன் கூறினாள், இந்த வேலையை எனக்காக நீங்கள் செய்து கொடுத்தால் இந்த போரில் நான் வெற்றி பெற்றதும் உங்களுக்கு இந்த ராஜ்யத்தை ஒப்படைக்கிறேன் என்று உறுதியளித்தான். இவர்களுக்குள் ஒப்பமைவி. ராஜா ஹமீர் தேவ் படைகள் கோட்டைக்குள் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள். உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் இருப்பதை விட கோட்டை கதவுகளை திறந்து அலாவுதீனுடன் போரிட்டு வீரமரணம் அடைவதே மேல் என்று வீரர்கள் முடிவு செய்தார்கள். இறுதி முடிவு திருமணமான பெண்கள் அனைவரும் ஜௌஹர் செய்து கொள்வது என்று முடிவானது. பெண்கள் தீக்குள் சென்று தங்கள் உயிரை தியாகம் செய்வதற்கு பெயர்தான் ஜௌஹர். ஆண்கள் கேசரி. கேசரி என்றால் இறுதி வரை போரிட்டு தங்களின் உயிரை போர்க்களத்தில் விடுவது. இந்த நிகழ்வின் போது ஆண்கள் அனைவரும் காவி நிறம் உடை அணிந்து போர் செய்வது மரபு. ஜௌஹர் மற்றும் கேசரி இவை இரண்டும் சேர்ந்து சாக்கா என்று சொல்வார்கள். பல வரலாற்று ஆசிரியர்கள் குடித்தண்ணீரில் பசுவின் இரத்தத்தை கலந்த நிகழ்வை மற்றும் 10 வருடத்திற்கான உணவு கையிருப்பு போன்ற தகவல்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டுப்புற கதைகள் இந்த நிகழ்வுகளை உண்மை என்று சொல்கிறார்கள். தண்ணீரும் உணவும் பயன்படுத்த முடியாத நிலையில் கோட்டை கதவுகளை திறந்து அலாவுதீனுடன் போர் செய்து வீரமரணமடைய வீரர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். ஆனால் ராஜா ஹமீரதேவ் அதற்கான கட்டளைகளை கொடுக்காமல் அமைதியாக அவர் அறையில் போய் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார். இந்த தகவல்கள் தெரிந்தவுடன் அவரது மனைவி அவரிடம் போய் கேட்கிறார், வீரர்களும் தயாராக உள்ளனர், பெண்களும் தங்கள் உயிரை தியாகம் செய்ய தயாராக உள்ளனர். இப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் என்று கோபமாக மன்னரிடம் சண்டையிட்டார். அவர் மனதில் மன்னர் போரில் இறப்பதற்கு பயப்படுகிறார் என்று நினைத்து கொண்டார். மன்னர் ஹமீரதேவ் அமைதியாக கூறினார், ஆண்கள் போரில் இருந்து விடுவார்கள், திருமணமான பெண்கள் தீயில் அவர்கள் உடலை தியாகம் செய்து விடுவார்கள். இந்து கலாச்சாரத்தின்படி திருமணமாகாத பெண்கள் இந்த சடங்குகளை செய்ய அனுமதி இல்லை. திருமணமாகாத நமது 15 வயது மகளை என்ன செய்வது? இதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் மிகவும் வருத்தத்துடன் கூறினார். இந்த நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருந்த அவரது மகள் பத்மலா ஒரு கூர்வாளை எடுத்து
தந்தையின் கையில் கொடுத்து அவர் கைகளாலே தன்னை கொன்றுவிடும்படி கூறினாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் தாரை தாரையாக வந்து கொண்டிருந்தது. காரணம், இறப்பதற்காக பயப்படவில்லை. இது போன்ற ஒரு காரியத்தை தனது அன்பு தந்தையை செய்ய சொல்வதை நினைத்து கண்களிலிருந்து தண்ணீர் தாரை தாரையாக வரத் தொடங்கியது. எந்த தந்தையால் தான் இது போன்ற காரியங்களை செய்ய முடியும்? இறுதியாக பத்மலா கோட்டைச்சூரின் உச்சியிலிருந்து குதித்து அவர் உயிரை தியாகம் இறுதி முடிவு பெண்கள் முதலில் ஜௌஹர். பெண்கள் தீக்குள் சென்று மரணம் தழுவினர். அடுத்து ஆண்கள் கேசரி. இறுதி வரை அலாவுதீனுடன் போரிட்டு பலிதானமானார்கள். அது ஒரு போர் அல்ல, அது ஒரு வாக்குறுதி. இதுதான் ராஜஸ்தானில் நடந்த முதல் ஷாக்கா என்பது வரலாறு குறிப்பு. வீரம், தியாகம் மற்றும் நாட்டுப்புற கதைகளில் என்றும் உயிர் வாழும் ராஜபுத்திரர்களின் ஆன்மா. போர் முடிந்த பின்பு அந்த 2 துரோகிகளும் அலாவுதீன் கில்ஜியால் தூக்கில் இடப்பட்டார்கள் என்று தகவலும் இருக்கிறது. காரணம், சொந்த மண்ணிற்கே விசுவாசமாக இல்லாதவர்கள் எனக்கு எப்படி விசுவாசமாக இருப்பார்கள் என்று அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. சில இடங்களில் அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல்கள் இருக்கிறது. பல தகவல்கள் வரலாற்றிலேயே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை. சில முக்கிய குறிப்பு இந்த வீடியோவின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சில தகவல்கள் கொடுத்துள்ளேன். இந்த தொடரில் எந்த இடத்திலும் எனது சுய விருப்ப வெறுப்பை நான் பதிவிடவில்லை. எனக்கு கிடைத்த தகவல்களை உங்களிடம் சமர்ப்பணம் செய்துள்ளேன். வணக்கம்.